1111. Why this number is so special? நிறைய பேர் ஸ்டோரி போடுறாங்க, நிறைய பேர் ஸ்டேட்டஸ் போடுறாங்க, நிறைய பேர் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறாங்க. அப்படி இந்த நம்பர்ல என்னதான் இருக்கு? ஒரு வேளை யூனிவர்ஸ் நம்மளுக்கு கொடுக்குற சிக்னலா இருக்குமோ? சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இது எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுக்கு என்ன டாபிக் பிடிக்குமோ அந்த டாபிக்கை கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. அடுத்த வீடியோவை போடுவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தி லா ஆஃப் யூனிவர்ஸ், தி லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன், இதெல்லாம் எங்க இருந்து பாப்புலர் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தி சீக்ரெட் அப்படின்னு ஒரு புக்ல இருந்தா இதெல்லாம் பாப்புலர் ஆச்சு. சோ இந்த புக்ல அப்படி என்னதான் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எதை மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ அந்த சிக்னல் யூனிவர்ஸ்க்கு போய் யூனிவர்ஸ் அதை நம்மளுக்கு நிறைவேற்றி தரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. சோ உங்களுக்கு எது தேவையோ அது நீங்க யூனிவர்சிட்டி கேக்குறீங்க, யூனிவர்ஸ் உங்களுக்கு சைன் அனுப்புது. சோ அது உங்களுக்கு ஒரு பேட்டர்னா வந்து உங்களுக்கு ஃபாலோ ஆகுது. சோ அதுதான் பேட்டர்ன் ஆஃப் சைக்காலஜி. சோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் வந்து பாக்குறீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளுக்கு உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு பைக் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியும். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் நீங்க உங்களோட கிரஷோட நேம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இல்லைன்னா கிரஷ் வந்து உங்ககிட்ட பேசினாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளுக்கு அந்த கிரஷோட மூஞ்சி மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், அந்த கிரஷோட பேர் மட்டும்தான் உங்களுக்கு காதுல கேட்டுட்டே இருக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சோ இதுதான் சைன் which is sent by the universe. சோ இந்த 1111 அப்படின்ற நம்பர் ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு தெரியல. ஆனா இது பார்க்கும்போது 1111 பெர்ஃபெக்ட்டா சிமெட்ரிக்கலா பேலன்ஸ்டா தெரியுது. நம்ம ஹியூமன் மைண்டுக்கு ரேண்டம்னஸ் விட மீனிங்ஃபுல்னஸ் தான் ரொம்ப பிடிக்கும். சோ உங்க கிளாக்ல இல்லனா உங்க போன்ல 9:26 அப்படின்னு பார்த்தா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்க போறது இல்ல. அப்படி இல்லனா 10:20 அப்படின்னு பார்த்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க போறது இல்ல. அப்படின்னா 4:20 அப்படின்னு பார்த்தாலும் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்க போறது இல்ல. ஆனா 1111 5:55 அப்படின்ற நம்பர் அப்படின்ற டைம் உங்க போன்ல வந்துச்சுன்னா கம்பல்சரி நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுப்பீங்க. சோ 1111 அப்படின்றது லைன் கேட்ஸ் வே அப்படின்னு ஒரு பேரும் வந்து இந்த நம்பருக்கு வந்து இருக்கு. சோ அப்படின்னு அந்த 1111 பார்த்தாலே உங்களுக்கு ஏதோ ஒரு ஷாக் ஆகும், உங்களுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும், ஏதோ ஒரு ஸ்பெஷல் திங் உங்க லைஃப்ல ஆக போகுது அப்படின்னு உங்களுக்கே ஒரு தாட் வரும், வந்திருக்கும், எனக்கு வந்திருக்கு. இதெல்லாம் நடக்குமா? நடந்துருச்சு. சோ மேக்ஸிமம் இது வந்து ஒரு கோஇன்சிடென்ஸா இருக்கலாம், இல்லனா நீங்க கரெக்டா 11:10க்கு அலாரம் வச்சு 11:11 பார்த்த உடனே உங்களுக்கு ஏதோ ஒரு ஷாக்கா இருக்கலாம், இல்லனா நீங்க நினைச்சது கரெக்டா அந்த 11:11ல நடந்துக்கலாம். சோ என்ன வேணாலும் ஆயிருக்கலாம். ஆனா இதெல்லாம் வந்து லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷனால தான் ஆகுது. உங்களுக்கே தெரியாம நீங்க லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்க அப்படின்னு இந்த தி சீக்ரெட் புக்ல வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்ன சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு புரியலனா நான் திருப்பி தெளிவா சொல்றேன், கேளுங்க. இப்போ நீங்க ஒரு சாக்லேட் சாப்பிடணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டைரி மில்க் சில்க் நீங்க சாப்பிடணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க. நீங்க அப்படியே தூங்கும் போது கண்ணை மூடுறீங்க, கண்ணை மூடிட்டு நாளைக்கு நான் காலையில இந்த சாக்லேட் நான் சாப்பிடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. காலையில எந்திரிச்சு அதை மறந்துட்டீங்க. ஆனா நீங்க நினைக்கிறது அப்பவே லா ஆஃப் யூனிவர்ஸ்க்கு போயிருக்கும். லா ஆஃப் யூனிவர்ஸ் அது சிக்னலா உங்களுக்கு வந்து அனுப்பியிருக்கும். சோ அடுத்த நாள் காலையில சப்போஸ் நீங்க அது ஞாபகம் இல்லைனாலும் நீங்க அந்த டைரி மில்க் சில்க நீங்க சாப்பிட்டிருப்பீங்க, இல்லனா யாராவது உங்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க, நீங்களும் அது சாப்பிட்டிருப்பீங்க. சோ இதுதான் லா ஆஃப் யூனிவர்ஸ். மேபி இது கோஇன்சிடென்ஸாவும் இருந்துக்கலாம், அப்படி இல்லனா சிக்னலாவும் இருந்திருக்கலாம். இது வந்து மித்தா இல்லனா ரியலா இல்லனா சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிருக்காங்களான்றதுக்குள்ள நான் போல. சோ உங்களுக்கு 1111 அப்படின்னு பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருதா? அப்படி இல்லனா நீங்க ஏதோ மேனிஃபெஸ்ட் பண்ணீங்கன்னா அது நடக்குதுன்னா அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா உங்களுக்கு தெரியுதுன்னா இதுக்கு எந்தவித சயின்டிபிக் ரீசனும் வேணாம், இது மித்தாவும் இருக்க வேணாம், அது வந்து உங்களுக்கு ஒரிஜினலாவே நடக்குது அப்படின்னு தி சீக்ரெட் புக் வந்து சொல்றாங்க. சோ நீங்க லா ஆஃப் யூனிவர்ஸ் நம்புறீங்களோ இல்லையோ, ஆனா இந்த 1111 பார்த்த உடனே உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. நீங்க ஏதாவது ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணா அது உடனே நடக்குது அப்படின்னா அந்த பாசிட்டிவ் வைப் தான் நம்மளுக்கு தேவை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூமராலஜிக்கல் படி இந்த 1111 அப்படின்னா நம்ம உள் உணர்வை நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சோ நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. மேனிஃபெஸ்ட் பண்ணா அது வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ தி மேனிஃபெஸ்ட் பத்தி உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும், எப்படி ப்ரோ இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல
கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் 2 வீடியோல நான் போடுறேன். ஏன்னா தி சீக்ரெட் புக் அப்படின்ற ஒரு புக்கை நான் ஃபுல்லா படிச்சிருக்கேன், தரவா படிச்சிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஹிண்ட் இல்லைன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அந்த புக்கை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் உங்கள் சேனல் SN Vibes. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய் கைஸ்.